தெலங்கானா தலைமை செயலகத்தில் நிறுவப்பட்டுள்ள தெலங்கானா தள்ளி சிலைக்கு எதிர்ப்புகளும் சர்ச்சைகளும் வலுத்து வருகிறது. இதன் பின்னணியை பார்க்கலாம் விரிவாக. தெலங்கானா தலைமைச் செயலகத்தில் நிறுவப்பட்ட தெலங்கானா தள்ளி சிலை அம்மாநில அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கில் தள்ளி என்ற சொல்லுக்கு தாய் என பொருள். தமிழ்நாட்டிற்கு தமிழ்த்தாய் உள்ளது போல தெலங்கானாவிற்கு தள்ளி என்ற பெயருடன் சிலை அறிமுகப்படுத்தப்பட்டது. தெலங்கானா தள்ளி சிலை முந்தைய பிஆர்எஸ் ஆட்சியின் போது அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த சமயத்தில் சிவப்பு நிற புடவை, தங்க நிற பார்டர், தலையில் கிரீடம், ஒரு கையில் மக்காச்சோளம் வைத்தபடியும் மற்றொரு கையில் பதுகம்மா எனப்படும் கலாச்சார அடையாளத்தை வைத்தபடியும் சிலை வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நடப்பாண்டில் ஆட்சி அமைத்த முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தயிரும் கழுத்தில் ஆபரணங்களும் கண்ணாடி வளையல் அணிந்திருப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இடுப்பில் ஒட்டியானத்திற்கு பதிலாக புடவையை இடுப்பை சுற்றி சொருகி இருப்பது போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுட்டிக்காட்டும் எதிர்க்கட்சியான பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி தள்ளி சிலையில் இருந்த கிரீடம் இல்லை என்றும் கையில் இருந்த பதுகம்மாவும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் நிறுவப்பட்டிருப்பது தெலங்கானா தள்ளி சிலையா அல்லது காங்கிரஸ் தள்ளி சிலையா என்று பிஆர்எஸ் கட்சி கேள்வி எழுப்புகிறது. மற்றொரு புறம் சிலையை வடிவமைத்த சிற்பி சிலை வடிவமைப்பு குறித்து விளக்கம் அளித்துள்ளார். தற்போதைய சிலையில் பச்சை புடவை உடுத்தி இருப்பது தெலங்கானாவின் பசுமையை குறிப்பதாகவும், இடுப்பில் சேலை சொருகி இருப்பது வேலைக்கு சென்ற பெண்களையும் போருக்கு சென்ற பெண்களையும் பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். தெலங்கானா அன்னை வைரம், மரகதம், கிரீடங்களுடன் தான் இருக்க வேண்டுமா? நம் தாயை போன்ற தோற்றத்தில் இருக்கக்கூடாதா? தள்ளி சிலை நம் தாயின் பிரதியாக இருக்க வேண்டும் என அறிஞர்கள் பரிந்துரைத்தபடியே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 9ஆம் தேதி தெலங்கானா தள்ளி அவதார உற்சவ விழாவை அதிகாரப்பூர்வமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டுள்ளதும் கவனம் பெற்றுள்ளது.